ஹலோ மீடியா கிரிக்ஸ் வியூவர்ஸ், உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மோஸ்ட் எக்ஸைட்டிங்கான ஒரு டாபிக்கை தான் இன்னைக்கு நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். சிஎஸ்கேயோட ஓப்பனிங் ஆப்ஷன்ஸ் யார் யார் இருக்க போறா அப்படின்னு சொல்லிட்டு. என்ன ப்ரோ, ருத்ராஜ் கெய்க்வாட் அண்ட் டெவான் கான்வே தானே, இதுதான் நமக்கு தெரியுமே அப்படின்னா, எஸ் மேக்ஸிமம் அதுதான் இருக்கும். பட் அது இல்லாம ஒரு சில ஆப்ஷன்ஸ், குறிப்பா ஒரு 5 ஆப்ஷன்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கு. அது யார் யாரு என்ன அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல பேசலாம். ஃபர்ஸ்ட்லி வந்து பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா ருத்ராஜ் கெய்க்வாட் வந்து சிஎஸ்கேவோட ஹார்ட் பீட்டாவே மாறிட்டார் அப்படினே சொல்லலாம். ஐபிஎல் 2024ல அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா சூப்பராவே கேப்டன்சி பண்ணாரு. எஸ், ஒரு சில தடங்கல்கள் அங்கங்க இருந்துச்சு. ஆனா பேட்ஸ்மேனா கிட்டத்தட்ட 590 ரன்கள் வந்து 42.14 ஆவரேஜ்ல அவர் வந்து பண்ணாரு. 5 50s வந்து பாத்தீங்க அப்படின்னா அடிச்சிருந்தாரு. அவர்கிட்டயே ஒரு நல்ல காமான ஒரு டெம்பரமெண்ட் இருக்கு. அந்த நேரத்துல நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப்பை பில்ட் பண்ணக்கூடிய எபிலிட்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கு. சோ நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவர் ஒரு சைடு ஓபன் பண்ணிடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு. சோ அவரு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஓபனிங் ஆப்ஷனா இருக்க போறாரு. பட் ஆனா இதை தாண்டி இன்னொரு சில பேர் இருக்காங்க. அதுல ரெண்டாவதா டெவான் கான்வே. எஸ், ஐபிஎல் 2023ஓட சூப்பரான பெர்ஃபார்மன்ஸுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 6 கோடி ரூபாய்க்கு மேல கொடுத்து டெவான் கான்வே சிஎஸ்கே எடுத்துட்டு வந்தது. அந்த 2023ல ஒரு சக்சஸ்ஃபுல்லா இருந்த டெவான் கான்வே, கன்சிஸ்டன்ட் பர்ஃபார்மரா இருந்த டெவான் கான்வே திருப்பி எடுத்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் சிஎஸ்கேவோட மிஸ்டர் டிபெண்டபிள் அப்படின்னே சொல்லலாம். டாப் ஆர்டர்ல ரொம்ப நல்லாவே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆடி இருந்தாரு. கிட்டத்தட்ட 460 ரன்களுக்கு மேல அந்த டைம் அடிச்சிருந்தாரு அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு 140 ஸ்ட்ரைக் ரேட் வச்சிருக்கக்கூடிய ஒரு பிளேயர். நல்ல எபிலிட்டி இருக்கு ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ற அளவுக்கு. எஸ், ஆப்வியஸ்லி காமன் கம்போஸ்டா ஆடுவாரு. பெருசா அடாதுடால ஆட மாட்டாரு. ஆனா அவருக்கு கேம் மாட்டிக்கிச்சு அப்படின்னா முடிச்சு கொடுத்துருவாரு. ஏன்னா கேம் அப்படியே வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்படி ஒரு கர்வ் வந்து அப்படி மேல போகுமோ அந்த மாதிரி கீழே இருந்து மேல எடுத்துட்டு போகக்கூடிய ஒரு ஆள் தான். ருத்ராஜோட பெர்ஃபெக்ட்டா ஃபிட் ஆவாரு அப்படின்னே சொல்லலாம். எஸ், மோர் அக்ரெசிவாவும் அவரால் ஆட முடியும். ஸோ மேபி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு லெவலுக்கு அவர் செட் ஆயிட்டார் அப்படின்னா அடிச்சிருவாரு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். சோ அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஓப்பனிங் ஆப்ஷன். அதுக்கு அடுத்தபடியா ரச்சின் ரவீந்திரா. சிஎஸ்கே 4 கோடி ரூபாய்க்கு அவர் எடுத்துட்டு வந்தாங்க. கிட்டத்தட்ட அவர் நெக்ஸ்ட் சுரேஷ் ரெய்னா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவரால் ஒன் டவுனும் ஆட முடியும். ஆனா அவருமே ஒரு நல்ல ஓப்பனிங் ஆப்ஷன் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா லாஸ்ட் சீசன் அவர் சிஎஸ்கேக்காக ஓபன் பண்ணாரு. எஸ், ஆல்மோஸ்ட் 260 ரன்கள் வந்து 144 ஸ்ட்ரைக் ரேட்ல விளையாண்டாரு அப்படின்னே சொல்லலாம். அவர்கிட்ட ஒரு அட்டாக்கிங் ஸ்டைல் இருக்கு. அதே நேரத்தில் ஒரு லெஃப்ட் ஹேண்டட் பேட்ஸ்மேன், அதுவுமே ஒரு பெரிய அட்வான்டேஜ். இன்கேஸ் டெவான் கான்வே ஃபார்ம் அவுட்ல இருக்காரு, இல்ல அவருக்கு ஏதாவது இன்ஜுரி ஆகுது அப்படிங்கிற பொருட்டு இவரை வந்து பாத்தீங்க அப்படின்னா இறக்கி விடுவாங்க. ஆப்வியஸ்லி வந்து பவுலர்ஸ் செட்டில் ஆகவே விட மாட்டாரு. அடிச்சு தும்சம் பண்ணிடுவாரு. மேபி இந்த வாட்டி அவரை ஓபன் பண்ண வைக்கலாம் அப்படின்னு எனக்கு ஒரு ஆப்ஷன் தோணுது. ஆனா என்ன பண்ண போறாங்க அப்படின்னு தெரியல, பிகாஸ் ஆஃப் டெவான் கான்வே அங்க இருக்கிறதுனால. பட் பார்க்கலாம். அதுக்கு அடுத்தபடியா ராகுல் திரிபாதி, தி எக்ஸ்ப்ளோசிவ் ஓபனர் அப்படின்னு நான் சொல்லுவேன். எஸ், நான் ஏன் ராகுல் திரிபாதியை ஒரு ஓப்பனிங் லிஸ்ட்ல சேர்க்கிறேன் அப்படின்னா, ரீசெண்ட் டைம்ஸ்ல சையத் முஸ்தக் அலில ஓபன் பண்ணியிருக்காரு. ஈவன் தோ ருத்ராஜ் கெய்க்வாட் வந்து ராகுல் திரிபாதி ஓபன் பண்ண வச்சுட்டு கீழே விளையாண்டிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். எப்படி ஒரு அஜிங்கியா ரஹானே ஓபன் பண்ண வச்சுட்டு ருத்ராஜ் கெய்க்வாட் ஒன் டவுன் வந்தாரோ அந்த மாதிரி கூட ராகுல் திரிபாதியை ஒரு வேலை ட்ரை பண்ணுவாங்களோ, போயிட்டு எக்ஸ்ப்ளோசிவா ஒரு விஷயம் பண்ணுப்பா, அடிச்சு தும்சம் பண்ணு, பவர் பிளே ஏத்து அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவாங்களோன்னு எனக்கு என்னமோ தோணிக்கிட்டே இருக்கு. இதை தாண்டி இந்தியன் டீம்லயும் ருத்ராஜ் கெய்க்வாட் அந்த ஒன் டவுன் பொசிஷனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிறதுனால ராகுல் திரிபாதி இங்க ஓபன் பண்ண வைக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். எஸ், அவர் வந்து ரொம்ப நல்ல பிளேயருங்க. எஸ், ஆப்வியஸ்லி நிறைய நல்ல கேம்ஸ் அவர் வந்து விளையாண்டிருக்காரு. ஒரு 155 160 ஸ்ட்ரைக் ரேட்ல விளையாடக்கூடிய ஒரு சூப்பரான பிளேயர். அதே நேரத்தில் பவர் பிளேயரை பயங்கரமா மேக்ஸிமைஸ் பண்ணுவாரு. எஸ், கண்டிப்பா சிஎஸ்கேக்கு ஒரு ஒர்த்தான பை. அதே நேரத்தில் ஓபன் பண்ண வச்சாங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு சூப்பராகவே ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிறது என்னோட ஒரு யோசனை. பட் பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு. அண்ட் சிஎஸ்கேவோட எக்ஸ்பேக்டரா கூட இவர் இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அதுக்கு அடுத்தபடியா அஞ்சாவதா ஆண்ட்ரே சித்தார்த், தி யங் வைல்ட் கார்டு அப்படின்னு நான் சொல்லுவேன். எஸ், ஆண்ட்ரே சித்தார்த் வந்து பாத்தீங்கன்னா சிஎஸ்கே லேட்டஸ்டா எடுத்திருக்க ஒரு சூப்பரான பிளேயர். தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருத்தர். அவர் இன்னும் ஐபிஎல் டெபியூ பண்ணல, டொமஸ்டிக் தான் ஆடிட்டு இருக்காரு. நல்ல ஒரு இம்ப்ரெசிவான ஸ்டாட்ஸ் இருக்கு. தமிழ்நாடுக்காக ரொம்ப நல்லா ஆடி இருக்காரு. இப்ப ரீசெண்டா கூட வந்து பாத்தீங்கன்னா அந்த ஏசிசி அங்க போயிட்டு அண்டர் 19 ஏஷியா கப் அங்க கூட நல்லா ஆடிட்டு வந்தாரு. பட் இவர் ஒரு ஓபனர் கிடையாது. ஆனா ஒரு பேக்கப் ஓபனரா இவரை வச்சுக்கலாம். இவர் ஒரு ஓபனிங்கும் பண்ணுவார். ஏன்னா இங்க தமிழ்நாடு லெவல்ல அதுக்கு முன்னாடி விளையாண்ட ஸ்டேஜஸ்ல எல்லாம் இவர் கொஞ்சம் ஓபனும் பண்ணிருக்காரு. ஒரு ஒன் டவுன் பிளேயரா இப்போ போயிட்டு இருக்காரு. ஆப்வியஸ்லி ஆனா ஓபன் பண்ண வச்சா அவரும் பண்ணுவாரு. ஒரு லாங் டர்ம் பெர்ஸ்பெக்டிவா பார்ப்பாங்க. எப்படி ஒரு ருத்ராஜ் கெய்க்வாட்டை கண்டுபிடிச்சாங்களோ மேபி ஆண்ட்ரே சித்தார்த் ஃபார் ஃபியூச்சர் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். சாய் சுதர்சனுக்கு எந்த அளவுக்கு ஒரு நல்ல நம்பிக்கை நம்ம வச்சோமோ அதே மாதிரி ஆண்ட்ரே சித்தார்த் மேலேயும் வைக்கலாம். ஏன்னா ரீசெண்ட் டைம்ஸ்ல பயங்கரமா ஆடிட்டு இருக்காரு. பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் தான் என்னோட ஆப்ஷன்ஸ். இதை தவிர வேற ஏதாவது இருந்தாங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இஃப் யூ லைக் த வீடியோ ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு நம்மளோட கிரிக்ஸிப் சேனல். வேற ஒரு வீடியோல வேற ஒரு கான்செப்ட்ல உங்களை சந்திக்கிறேன். அல்தன் பா ஃப்ரம் திஸ் விஜே மணி. லவ் யூ ஆல், ஸ்டே சேஃப் மக்களே.